அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குறையாக நினைக்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம். குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, குலதெய்வம் இல்லை, குலதெய்வம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு யார் யார் நினைக்கிறீங்களோ, இந்த தீர்த்தத்தையும் நான் சொல்கிற நெய்வேத்தியத்தையும் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உங்கள் வீட்டு குலதெய்வமும் உங்கள் குடும்பமும் நல்ல ஒரு முறையில் சீரும் சிறப்புமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். எதுவுமே சும்மா கிடைக்காது, தெய்வமும் சும்மா வரமாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் தவறு பண்ணியிருப்பாங்க, அதோட பலன் யார் அனுபவிப்பாங்கன்னா இருக்கிறவங்க நீங்கள் அனுபவிப்பீங்க. அது ஏன் கேட்டிங்கன்னா, இந்த குற்றம் அந்த குற்றம் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த பதிவை சொல்லியிருக்க மாட்டாங்க, குல தெய்வத்துக்கு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு. எளிமையாக இருக்கும். டக்குன்னு குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் குலதெய்வம் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு அறிகுறி கிடைக்கும். தெய்வத்தை பார்க்க முடியுமா, ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கள் கனவுல தெரியுமா, தெரிய தேவையே இல்லை. வாழ்க்கையில் என்ன வேணும்? நிம்மதி, சண்டை சச்சரவு இல்லாமல் பண வரவு கிடைக்கிறது, இதுதான் வேணும். தெய்வம் வந்தால் என்ன ஆகுது, வரலனா என்ன ஆகுது? நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோமா, அது பண்ணிட்டு போயினே இருக்கணும். இதை பெரிய ஒரு கம்பசூத்திரம் மாதிரி ஆராய்ச்சி பண்ணினே இருப்பாங்க. தெய்வம் எங்கள் கனவுல தெரியுமா, தெய்வம் எங்கள் கையில் பேசுமா, எங்கள் கஷ்டத்தை தீர்க்குமா, நாங்கள் நேராக நம்மளுக்கு கனவுல தெரியுமா. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா பெரிய ஒரு புத்திசாலித்தனமாக பேசுகிறேன்னு அர்த்தம். அது தெரியலனால முட்டி மோதினுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க. அவங்க கையில் போய்ட்டு பணம் செலவு பண்ணின்னு குலதெய்வத்துக்கு கட்டு போட்டுக்குன்னு. நானும் அதை சொல்லியிருப்பேன், நானும் சொல்லுவேன், குலதெய்வத்துக்கு கட்டுருங்க. இது எளிமையாக பரிகாரம் சொன்னால் செய்ய மாட்டாங்க. இதுக்கு ஒரு கட்டணம்னு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதை எத்தனை பேர் அது அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி, ரொம்ப பேர் தலைவலி என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் பிரச்சனை, தலைவலியாக இருக்குது, ஒரே வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, எங்கே கேட்டாலும் குலதெய்வம் இல்லை, குலதெய்வம் கட்டு தெரியல, குலதெய்வம் வாசலில் இருக்குது, வீட்டுக்குள்ளே வரல, மூதாதிரங்கள் இல்லை, ஏதோ சொல்கிறாங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன கேட்டால் கிடைக்குமா? ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண மாட்டீங்க, பொய் பேசுவீங்க. உங்கள் வாயாலே எதான் சொல்லுவேன், எல்லா வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோடய வேல்யூஷனே அதிகமாக இருக்கும். குலதெய்வம் உங்களுக்கு வேணும்னா இது பண்ணுங்கள், வேணான்னா விட்டு போயிடுங்க. பெண்ணுக்கு 2 குலதெய்வம், ஆணுக்கு 1 குலதெய்வம். இது குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம்லாம் கிடைக்கும். ஒருத்தருக்கு வேலை இருக்கும், ஆனால் வேலை வெட்டிக்க போக மாட்டார், வீட்லேயே சும்மாவே சோறு சாப்பிட்டு இருப்பார். கஷ்டப்படுறதுக்கே முதுகு வலியாது, சோம்பல் அடிக்கும். பணம் வாங்கிறது ஒன்றா இருக்கும், கொடுக்குறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி நிலையை மாறும். பண்ணி பாருங்கள். வாழ தான் சொல்லுவேன், இஷ்டம்னா கேளுங்க, இல்லை வீடியோவை மாற்றி போயினே இருங்க, வேறு சேனலில் போய் பாருங்கள். இது பார்க்கணுலாம் கிடையாது, கேட்குறது இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, நான் நினைக்க மாட்டேன். இப்போ நீங்கள் அவசரப்படுறதுனால இந்த ஒரு பதிவு நான் பண்ணுறேன்னா, சரி எல்லாருமே நல்லா இருக்கணும், கடவுள் வாழ வைக்கிறது, மனுஷன் யாரும் வாழ வைக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒரு வித்தை. கடவுள் ஒரு படிப்பை ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே ஒருத்தருக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த பரிகாரம் வேணுமோ அதை நீங்கள் பயன்படுத்தின்னு போங்க. என்னென்ன கஷ்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? உங்களோட மனசே உங்களை ஒரு பைத்தியக்காரனாக ஆகிடும். நான் கன்வின்ஸ் பண்ணிலாம் யார் கையிலையும் பேச மாட்டேன், ஃபோன் கால்லையும் நான் பேச மாட்டேன்.
பட் நான் அப்படி பேசி ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணணுன்னு எனக்கு அவசியம்லாம் கிடையாது. இஷ்டமா வாங்க, இல்லைனா போயினே இருங்க அப்படின்னு தான் கட் அண்ட் ரைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே சரியில்லாம போது வேறு எத்தனை பேர் சொன்னாலும் என்ன வரப்போகுது அது உங்களுக்கு? இப்போது இன்னொருத்தன் 1000 சொல்லுவாங்க, நானும் நிறைய பேருக்கு சொல்லுவேன், சஜஷன் சொல்லுவேன். கேட்குறவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அவங்க 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 குணாச்சாரம் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு சரின்னு பட்டால் மட்டுமே அதை பண்ணணும். அதை ஒருத்தர் கையில் கேட்கணும். ஒரு வீடியோவில் ஒன்று பார்க்குறீங்க, இப்போ தான் அவங்க அம்மா வயிற்றுலேருந்து கருவிலேருந்து நம்ம வெளியே வந்து அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி பேசுகிறீங்க ஃபோனில். இதை பார்த்தனே அதை பார்த்தேன் குழந்தையா நம்ம டென்ஷன் வேலையில் இருக்கும்போது ஒரு ஃபோன் எடுக்கிறோன்னா வேலை ஒருத்தர் இருக்கும், உங்கள் ஃபோன் இருக்குன்னு சொல்லிவிட்டு எது வேணால் பேசலாமா? இதை நான் பார்த்தேனே, இது என்ன வீடியோ, அது என்னன்னே தெரியாத மாதிரி பேசுகிறது வந்து சரி இருக்குமா? திட்டி தான் விடுவேன். பைத்தியகாரத்தனமாக பேசின்னு இருக்கக்கூடாது. வயசில் மூத்தவங்களாக இருப்பீங்க, அனுபவசாலிங்களாக இருப்பாங்க, பண்ணுறதெல்லாம் கேடி தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறது வந்து சரி இருக்குமா? ஓப்பனாக பேசுவேன் நான். ஏன்னா நான் ஒருத்தர் பணத்தை பிடுங்கலை, ஒருத்தன் பணத்தை ஏமாற்றலை, நான் திருட்டுத்தனம் பண்ணல, எதுவும் பண்ணல. என் கையில் கடவுள் கற்றுக் கொடுத்தது 4 பேர் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லுவேன். இன்னொருத்த மாதிரிலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன் பேசணும்? நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க, நான் ஒரு ஃபீல்டில் இருக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லலாம். இப்போ உங்கள் ஃபீல்டில் நான் வந்து கேட்க முடியுமா? என்னங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அது எனக்கு தெரியுமா? தெரியாது. இதை பண்ணால் சரியாகன்றது எனக்கு தெரியும். நான் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்கேன்னு வச்சுக்கோங்க, 100 பேருக்கு இந்த பரிகாரம் தரேன். அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா திருப்பி நம்ம கிட்டே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? நல்லா இருந்தால் போதும். சும்மா அச்சமாகவே அர்ச்சின்னு இருக்குது வந்துக்கினே இருக்கணும். ஒருத்தவங்க நினைக்கிறது பைத்து கடத்தணும். உன் குடும்பத்தில் உன் குடும்ப குட்டி நல்லா இருக்கணும், அதை பயன்படுத்தின்னு போங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அரை குறையாக பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வைக்கிறீங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வீடியோ போடுறது வந்து உங்களோட பயன் இல்லை. நீங்கள் போய் ஏமாறந்து இத்தனை ஆயிரம் அத்தனை ஆயிரம் அப்படின்றத தான் குறைவான விஷயத்தில் தாயத்தெல்லாம் கொடுக்குறது. முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தீர்த்தத்தை சொல்கிறேன், நெய்வேத்தியத்தையும் சொல்கிறேன், இதிலே சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன மாற்றம் கிடைக்குதுன்னு பாருங்கள். தெய்வத்தோட ஆற்றல்கள் கிடைக்கும். இது வந்து சொந்த வீடாக வாடகை வீட்டில் இருந்த பண்ணலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. எந்த வீடாக இருந்தாலும் நீங்கள் வாழகிற வீட்டில் எந்த வீடு இருந்தாலும் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமாக என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வீடு வந்து கொடுத்தனம் போகும்போது முன்னாடியே இது பண்ணிவிட்டு கொடுத்தனம் போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுறீங்க பார்த்தீங்களா, அப்போ இந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு நான் சொல்கிற நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டில் உங்கள் குலதெய்வம் வருவாங்க. அங்கே எதனா துர்சக்தி எதனா இருந்ததுன்னா வெளியே போயிடும். இதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் கிடைக்கும். நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பேசணும்லாம் என்ன இத்தனை வரைக்கும் நான் வீடியோவில் சொன்னதே கிடையாது. பேசணும் தான் கிடையாது, எனக்கு தலையெழுத்தும் கிடையாது. இஷ்டன்னா பாருங்கள். எனக்கு எது படி அளக்கணுமோ கடவுள் அதை படி அளப்பாங்க, அளந்துன்னு தான் இருக்கிறாங்க. இப்படி தான் பேசி தான் ஒருத்தரை வந்து முட்டாளாகி தான் நான் சாப்பிட்ணுன்றது கடவுள் எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? கடவுள் வந்து எனக்கு என்ன படி அளக்கணுமோ என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கும் அது கடவுள் கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. நல்ல வழியில் கொடுத்துன்னு இருப்பாங்க. நம்ம கெட்ட விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்லி தர மாட்டோம், பண்ணியும் தர மாட்டோம். வீட்டில் இப்போது குலதெய்வம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்? எங்கெங்கேயோ போயிட்டோம், முட்டி மோதிட்டோம், ஆனாலும் குலதெய்வம் எனக்கு தெரில. வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, ஒரே நெகட்டிவ், பணம் தங்கலை. என்னென்ன நீங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கோ, உங்கள் குலதெய்வம் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டை சச்சரவு இருக்காது. அபசுகுண வார்த்தைங்களை வீட்டில் பேச மாட்டீங்க. 2வது, சாப்பாடில் தட்டி விட மாட்டீங்க, வேஸ்ட் ஆகாது. 3வது, தூக்கம் நல்லா வரும். உங்களுக்கே ஒருத்தர் மனசை விட்டு மனசு வந்து பேசுவாங்க தெரியுமா, ஒரு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இத்தனை விஷயம் இந்த தீர்த்தத்துலேயும் நான் சொல்கிற நெய்வேத்தியத்துலேயும் பண்ணி பாருங்கள், 100% சக்ஸஸ் ஆகும். 2வது வீடியோ இதுவே ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா ஒரு டாப்பிக்கை சொல்லிவிட்டு இன்னொரு டாப்பிக்கை நான் அப்படியே வரேன். கடையில் முடக்கம், தொழில் விருத்திக்கு இல்லை அப்படின்னும் போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், அதை நீங்கள் பயன்படுத்துங்க 2வது வீடியோவில்.
என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அரை குறையாக பார்த்துட்டு நீங்கள் எதனா கேட்டிங்கன்னா நான் பதிலே கொடுக்க மாட்டேன். இதுக்கு கட்டணம்லாம் கிடையாது, பயந்துடாதீங்க. இது நீங்களே பண்ணி, நீங்களே முயற்சி பண்ணி, நீங்களே வெற்றி பெறுங்க. லக்ஷ்மி கடாச்சாரமும் கிடைக்கும். என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே பொறுமையாக பாருங்கள். நான் கட்டன் ரைட்டாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை தவறாக நினச்சா கூட எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏமாறுறது ஒரு இடத்துல, ஆனால் கேள்வி கேட்குறது என்ன, நான் இங்கே பண்ணிட்டு வந்துட்டேனே, அந்த பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது அது சரியா? சரி கிடையாது. பண்ணுங்கள், இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் வந்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா குறைஞ்சபட்சம் 27 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணணும் கோயிலில் போயிட்டு. அந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கோ சிவபெருமான் கோயிலுக்கோ போயிட்டு பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் கடவுளுக்கு வாங்கி கொடுத்துடணும். தாயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுத்துட்டு, சேலை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிடணும். அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். இதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் தொடாதீங்க. தெய்வத்துக்கு தான் பண்ணணும். பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பரிகாரத்தில் ஜெயிக்க முடியாத பரிகாரத்தை இது தெய்வத்தோட விஷயத்தில் இருக்கும்போது நீங்கள் பண்ணணும். பண்ணி பாருங்கள். இது பண்ணியே தீரணும். ஏன்னா இது கடவுளோட விஷயம். அதனால் இதில் நீங்கள் வெற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்றது முழுக்க உண்மை. இதை நீங்கள் பண்ணியே தீரணும். ஓகேங்களா? பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் தெய்வம் தடையில் விழுந்துடும். இதோட விஷயம் பயம் புத்துறதெல்லாம் கிடையாது. இது நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் வேணும்னா உங்கள் தெய்வத்துக்கு கையில் போயிட்டு ஒரு சேலை, அம்மனாக இருந்தால் சேலை அம்மனுக்கு வாங்கி கொடுத்துருங்க, தாலி வாங்கி கொடுத்துருங்க. அபிஷேகம் பொருள்லாம் என்னென்னு கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்கள். இது 10,000, 20,000, 30,000 குலதெய்வத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டு முட்டி மோதிட்டு காசு செலவு பண்ணுறதோட இந்த தெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் தலைமுறை தலைச்சி நிற்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் செல்வ செழிப்பு இருப்பீங்க. கடவுளோட அருள் கிடைக்கும். குலதெய்வம் இல்லாமல் இஷ்ட தெய்வமும் உங்கள் கீழே வருவாங்க. இதுதான் இதோட தாத்பீகமான ஒரு விஷயம், உண்மை. சரி, விஷயத்துக்கு வரேன். தீர்த்தத்துக்கு தேவையானது கல்லுப்பு, 1 லிட்டர் பன்னீர் பாட்டிலு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வாங்கிக்கோங்க. கதம்ப பொடின்னு கேளுங்க நாட்டு மருந்து கடையில். பச்சை கற்பூரம் எல்லாமே ஒரு ஸ்பூனு போடுங்க. பச்சை கற்பூரம் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த தீர்த்தத்தை வீட்டு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. மா இலையில் தெளிங்க. மா இலையில் பன்னீர் பாட்டிலில் கலந்துருங்க. கல்லுப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க. பன்னீரில் போட்டுட்டு நல்லா தெளிங்க. தெளித்து வாசலில் எடுத்துன்னு விட்டுட்டு அந்த கொத்தை வாசலில் கட்டுங்க. எப்போ கட்டணும்? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஓரையாக கட்டுங்க. காத்தாலேயே பண்ணணும். டைமிங்கெலாம் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்மெண்ட் ஆகணும். இது மாதிரி பண்ணிவிடுங்க. இது ஒரு வழி ஆயிடுச்சு. ஒரு ஃபார்முலா. தீர்த்தத்தை தெளிக்குது. டெய்லியும் தெளிக்கலாம். ஆனால் இது தெளிக்கும் போது நெய்வேத்தியம் கன்ஃபார்மாக வைக்கணும். அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அத்தனை நாள்லாம் கிடையாது. குலதெய்வம் ஆக்ரோஷமான தெய்வமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை படையல் வைங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் வைக்க முடியும், எனக்கு 3 நாளமாக வைக்க முடியும், வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த 3 நாளும் எங்களால் நெய்வேத்தியம் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். இன்னும் ரொம்ப எஃபர்ட்டாக இருக்கும். குடும்பம், வீடு கோயிலாக மாறும். கோயிலுனா கோயிலில் இருக்கிற ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே கிடைக்கும். மன நிம்மதி எல்லாத்துக்குமே சரி. மற்றவங்க வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வராங்கன்னா கேட்பாங்க, வீடு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஒரு வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இந்த தீர்த்தத்தை முடிஞ்சிச்சிங்களா? ரெண்டாவது பேப்பர் எடுத்துக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறேன். தீர்த்த பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கதம்ப பொடின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. கதம்ப பொடி, கல்லுப்பு, கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர் பாட்டில், 1 லிட்டர் பன்னீர் பாட்டிலில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கலந்துக்கோங்க. 1 லிட்டருலேயே மட்டும் போட்டுறாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கலந்துட்டு
அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியை பன்னீர் பாட்டில் ஊற்றுங்க. இது வீட்டிலேருந்து வெளியே தெளிச்சுன்னு வந்து விட்டுறணும். இப்போ நெய்வேத்தியம் பொருள் வாழை இலை, பேப்பர் இலை கிடையாது, வாழை இலை, அவுள், பொரி, கடலை, நாட்டு சக்கரை, இதெல்லாம் வந்து படையல் வைக்கணும். 2 வாழைப்பழம், தேங்காய் உடைச்சி, வெத்தலை பாக்கு, பூ, பழம் இது வச்சு தெய்வத்துக்கு வந்து உங்கள் வீட்டு குல தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. இது கண்டினியூவாக பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பிரசாதத்தை சாப்பிட்றணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட்றணும். நெய்வேத்தியம் பொருள் சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. வாழை இலை மேலே தான் போடணும், பேப்பர் இலையில் போடக்கூடாது. வாழை இலை, பொரி, அவுள், கடலை, வேர்க்கடலை, வச்சக்கடலை, வேர்க்கடலை, அவுள் போட்டிங்களா, நாட்டு சக்கரை இதை வச்சுருங்க. விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வெத்தலை மேலே வைங்க, அந்த இலை மேலேயே வைங்க. விநாயகர் தான் முதல்ல, அவர் தான் கட்டு உடச்சி உங்கள் குலதெய்வத்தை கூட்டின்னு வருவார். வச்சுட்டு நெய்வேத்தியம் முன்னாடி போடுங்க. இதில் ஒரே 2 பெனிஃபிட் என்னென்னா, விநாயகருக்கும் நெய்வேத்தியம் வச்ச மாதிரி இருக்கும், உங்கள் குலதெய்வமும் வீட்டுக்குள்ளே வந்து அது அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பானக தண்ணி தெரியுமா? பானக தண்ணி செய்யறதுக்கு தெரியுமா? அது பாருங்கள், வெல்லம்லாம் போட்டு இஞ்சிலாம் சுக்கு தட்டி கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு அது மாதிரி பானக தண்ணியை வந்து அது பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு கற்பூர தீபார்த்தனைலாம் காட்டுவீங்களா, வெளியே இருந்து உள்ளே வாங்க, வாசல்லேருந்து உள்ளே வரணும், காமிச்சு வாங்க. சாம்பிராணிலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு சாயந்தரமாக எண்ணெய் ஏற்றணும்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் ஏற்றணும். நல்ல எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு வரும். சொன்ன குலதெய்வம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்துக்கு நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றிட்டு உங்கள் வீட்டு குலதெய்வத்தை கண்டினியூவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினே வாங்க. கடவுளுக்கு பண்ண வேண்டிய காணிக்கையை நீங்கள் செலுத்தியே ஆகணும். நல்ல சீர சிறப்பமாக இருப்பீங்க. உங்களோட பிரச்சனைலாம் தீரும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக நன்றி.